நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம் சார், அப்படி என்ற மனோபாவம் கொண்ட கும்பராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 1/1/2025, அதாவது மார்கழி மாதம் பிரதமை திதியில் புதன்கிழமையில் பூராட நட்சத்திரத்தில் சுக்கிர தசையில் பிறக்கக்கூடிய இந்த 2025 கும்பராசிக்காரர்களாய நமக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டவர்களாய கும்பராசிக்காரர்களாய் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா முக்கியமா நமக்கு சனி நடு சனியாக அமைகிறது. முதல் 2.5 இல்லை, இரண்டாவது 2.5 போய் மூன்றாவது 2.5. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பாத சனியாகி அவர் வெளியில போயிடுறார், மீனத்துக்கு போயிடுறார். அதனால கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. கொஞ்சம் ரிலீஃப் இருந்தாலும் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்திலே சனியும் சுக்கிரனும், 2ல் ராகு, 4ல் குரு, 6ல் செவ்வாய், 7, 8ல் லக்னம் கேது, 10, 11, 10ல் புதன், 11ல் சூரியன் சந்திரன் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. இதுல இந்த வருடத்துல 2-3 பயிற்சிகள் வருது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே வருது. இருந்தாலுமே சார் எப்ப சார் ரிலீஃப் கிடைக்கும்? கும்பராசி கிட்டத்தட்ட 7 நாட்டு சனி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறது சார் அப்படின்னா நான் ஓரளவுக்கு ஒத்துப்பேன். ஆனா சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னதான் பிழிஞ்சு எடுத்தாலும் இந்த சனி நல்லதையும் செய்யக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா நாம பிறந்தவர்கள் செவ்வாய், ராகு, குரு திசையில் பிறந்தவர்களாகத்தான் இருப்போம். அதனால நமக்கு குரு தசை, சனி திசை. இந்த சனி நமக்கு பூர்வ புண்ணியத்துல எங்க இருக்காருன்னு பாத்துங்க. பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சனி, பூர்வத்துல இருக்கக்கூடிய நமக்கு பூர்வத்துல இருக்கக்கூடியவர் சனி எங்க இருக்கார்? அங்க இருக்கிறதுல இருந்து சனியினுடைய பார்வை நம்ம வீட்டுக்கு இப்ப படுதா படலையா? சனியினுடைய பார்வை படல அப்படின்னா 3-7-10 சனியினுடைய பார்வை. 3-7-10 சனியினுடைய பார்வை படாதவர்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். சனியினுடைய பார்வை பட்டவர்கள், கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் பட வேண்டி இருக்கும். என்ன மாதிரியான கஷ்டம்? சில இடத்துல அவமானமே பட வேண்டியிருக்கும் சார். எவ்வளவு தரம் சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான் இல்லையா? என்ன சார் இது வாழ்க்கை அப்படின்னு அழுத்தக்கூடிய லெவல்ல தான் இது இருக்கும். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியை யாராவது ஒருத்தன் பலனை தட்டின்னு போடுவான். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம காது படவே, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம காது படவே நம்ம ரிலேட்டிவ் சொல்லிட்டு போயிடுவாங்க, பாரு எவ்வளவு திமிரா போறான் பாரு அவன். நாம சாதாரணமா போவோம், செவனேன்னு போயிட்டு கூட அவங்க சொல்லிட்டு போவாங்க. அவங்க பாக்குற கண்ணுக்கு நம்ம என்னமோ மேன்மையா இருக்கிற மாதிரி. நமக்கு தான் தெரியும் இங்க பேஸ்மெண்ட் வீக்குன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 11 மணி நேரம் உழைச்சுட்டு இருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன ஒண்ணு எப்பயுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இது என்னன்னா, நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அழகா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், தன்னை கேவலமா காட்டிக்கூடாது அப்படின்னு நாம நினைச்சு நல்லதா பண்ணிக்கிறோமா? அது அவங்களுக்கு கண்ணை உறுத்தும். நம்ம காது படவே கேட்டு போவான். அதுவும் இந்த 2.5 வருஷத்துல நடக்கிறது, இந்த வருஷம் அப்படி நடக்கத்தான் நடக்கும். அதை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு 2.5 வருடம் இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு எல்லாமே அவன் கொடுத்தது, அவன் எடுக்க போகிறான் அப்படி இருந்து மனசுல நினைச்சுட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது மெயினா இந்த எதிர்வரக்கூடிய முதல் 4 மாதங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சனி மூமெண்ட் ஆற வரைக்கும் கஷ்டம். சனி நம்முடைய ஜன்மத்திலேயே இருக்கார், உடம்புலயே சனி இருக்கிறதுனால பலவித 2ஆம் இடத்தில் ராகு வேற இருந்து நம்மளோட பாடா படிச்சுட்டு இருக்கான். எந்த ஒரு செயல் செய்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த ஒரு அன்பை மட்டும் இழந்துடாதீங்க. கணவன் மனைவிடமோ, மனைவி கணவனிடமோ எதையா இருந்தாலும் கேட்டு ஒரு செயலை செய்வது, ஒரு காரியத்தை செய்வது, ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது மிகவும் உத்தமமாக இருக்கும். இது கும்பராசிக்காரர்களுக்கு. அவசரப்பட்டு வாயை விட்டுற வேண்டாம். ஏன்னா யாரோ ஒருத்தன் சொல்றான் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்துல பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கணும். பொலிட்டீஷியன் பாருங்க, யாராவது எம்எல்ஏவோ எம்பியோ இப்ப இருக்கக்கூடிய யாராவது என்ன சொன்னாலும், என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, ஏன் தம்பி ஏதோ கோவமா இருக்கீங்க போல் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. பின்னாடி செய்யறாரு வேலை விஷயம். ஆனாலும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது.
அந்த மாதிரிதான் கும்பராசிக்காரர்கள் நம்ம இருக்கணும். கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, எருமத்தோல் மாதிரி இருந்துதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வர வேண்டியதை அந்த மாதிரி நம்மளுடைய எரிச்சல் கொஞ்சம் நஞ்ச எரிச்சலா சார். நம்மளுடைய வளர்ச்சி பொறுக்காதவர்கள், நம்முடைய உழைப்பை சகித்துக் கொள்ளாதவர்கள். சில இடத்துல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும், வெளிநாடு போற சான்ஸ். இந்த சந்தர்ப்பத்துல சில பேருக்கு நான் சொல்றேன், இந்த சனியினுடைய இருப்பிடம் எந்த இடத்துல இருக்கார் சனின்னு பாருங்க. சனி நமக்கு 6, 8 இருக்கக்கூடியவராக, கும்பராசிக்கு 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய சனி. 8ஆம் இடம்னா இது கன்னிராசி. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, சனி பயிற்சிக்கு முன்னாடி கொடுக்கக்கூடியது. ஆப்டர் சனி பயிற்சி வேற மாதிரி. நம்ம சனி பயிற்சி போது அதை பார்த்துக்கலாம் டீட்டெயிலா. சனி பயிற்சிக்காக காணொலி போடச்சே அந்த டீட்டெயிலா அதை பார்க்கலாம், என்ன எப்படி ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது. அதனால இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கட்டாயமா பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய சனி திசை, குரு திசை சார், இதெல்லாம் வாழ்க்கை என்பது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் சார், ஒரு எதிர்பார்ப்பு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருப்திப்படுத்திக்கும். உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்கு நிச்சயமா ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. அதுவும் நம்முடைய கணவனுடைய மனைவிகள் இருக்காங்களே, அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு உரிய மனைவிகள், 7ஆம் இடம் சூரியனுடைய இடம். அதனால எப்பயுமே நம்ம விட வைப்ரண்டா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால நாம எதை கொடுத்தாலுமே டக்குன்னு பிளீஸ் ஆயிடக்கூடியவர்கள். ஒரு பெரிய சூரியன், அவ்வளவு பெரிய சூரியனை பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு மேகம் மறைச்சிடும், ஒரு குளிர்ச்சியை நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி சின்ன சின்ன அன்பை பொழிவது ஒய்ஃபுக்கு, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை திருப்திப்படுத்துவது, அதெல்லாம் இந்த 7 நாள் சனி இருந்தாலுமே நாம் அதெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அடுத்தது நம்ம எதிர்க்க வரக்கூடிய, நிச்சயமா நான் சொல்றேன், 7 நாட்டு சனியில சீயமானவங்க உண்டு, உச்சத்தை தொட்ட நடிகர்கள் உண்டு. அதனால ஏன் சார், ஏன் அப்படின்னா அந்த சாத்தியக்கூறு நமக்கு இருக்கு. அந்த சமயம் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண எம்எல்ஏ இருந்தவங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னா அவர்களுடைய பலு எப்படி இருக்கும், மர்டர் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் இருக்கும் சார். ஃபேமிலியில அழுத்தம் இருக்கும், பர்சனல்ல அழுத்தம் இருக்கும், தென் ப்ரொஃபஷன்ல அழுத்தம் இருக்கும். வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும், வெளியில போனாலும் பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அப்பா எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்பரா வாங்கி போயிடலாம்பா, ஒரு 2 வருஷம் வெளில போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தோணும். இல்லைன்னு நான் சொல்லல. அதே மாதிரி இது ஒரு நல்ல சான்ஸ். என்ன, மீனத்திலே ராகு இருக்கிறதுனால நான் சொல்றேன், 2ஆம் இடத்திலே ராகு மூமெண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு நாம் நினைக்கக்கூடியது நடக்கும். வெளிநாடு செல்வதற்கோ, வெளி ஊர் செல்வதற்கோ, வெளி மாநிலம் செல்வதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ராகு பயிற்சிக்கு முன்னாடி முதல் 6 மாசத்துக்குள்ள இது இருக்கும். அந்த எஃபெக்ட் பின்னாடி இருக்கும். நம்ம படுத்தி எடுத்துரும். நாம நினைச்சிட்டு இருப்போம் ஜாலியா இருக்கும்னு, ஜாலியா இருக்கிறது இல்லை. அது அடுத்த ராகு பயிற்சிக்கு அப்புறமா பார்ப்போம். ஆனாலும் நமக்கு வரக்கூடியது குரு, சனி, புதன், இதுதான் மெயினா இருக்கும். ராகு இருந்தாலுமே, ராகுனுடைய தசை இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ தான் இருக்கும். அதற்கு அடுத்து சில பேருக்கு சுக்கிர திசை வரலாம். சுக்கிர திசை எப்போ வரும்னா 20, 15, 35, 15, 50, 57, கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேல சிலருக்கு சுக்கிர திசை வரலாம். யாருக்கு? புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை வரலாம். அந்த சுக்கிர திசை எப்படி இருக்கும், சுக்கிரன் இந்த இடத்துல ஏற்றமா இருக்கக்கூடியவன். அதுவும் நான் வேற ஒரு காணொலி போட போறேன், 40 நாட்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட 720 வருடங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வருது சார். அதாவது மீனத்திலே சனி, ராகு, ஒரு அமாவாசை என்ற சூரியன், ஏன்னா அந்த இடத்துல சூரியன் வரச்சு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், இவர்கள் 6 கிரகமும் ஒரு குருவனுடைய வீடு. சோ குருவனுடைய கனெக்ஷன். 7வதாக கேதுவனுடைய கனெக்ஷன், கேதுவனுடைய பார்வை. செவ்வாய் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. இந்த 7 கிரகங்கள் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது. அந்த இடத்துல அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஒரு 40 நாள், 45 நாள் நம்மளை போட்டு அலக்கழிச்சிடும். இல்லைன்னு நான் சொல்ல வரல. பலவிதமான சிக்கல்கள், இன்னல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே சமயத்துல அந்த மே மாசத்துக்குள்ள நாம ஒரு நல்லது ஏதோ நடக்க போறோம் சார். கும்பராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணு, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கலாம். இல்லைன்னா நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ப்ரமோஷன் வரலாம். இல்லது 2 மாசத்துக்கு முன்னாடி நாம போட்ட ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம். அல்லது நாம இடம் மாறணும், வீடு மாறணும்னு நினைச்சவர்களுக்கு வீடு மாறணும். ஏன்னா 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு 5ஆம் வீட்டுக்கு தான் போறார், குரு பயிற்சியா இருந்தாலுமே.
அந்த குரு 4ஆம் வீட்டுல இருக்கிற போதும் நமக்கு நல்லதுதான் செய்யற. அது சுக்கிரனுடைய வீடு தான். இருந்தாலுமே நமக்கு நல்லது செய்வேன். சுக்கிரன் நமக்கு அந்த முதல் 3 மாசத்துல நல்லா இருக்கு. நம்முடைய கும்பத்திலையும் 2ஆம் இடத்திலையும் தான் வர. இதனால ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நமக்கு பண வரவோ, பண முடிப்போ அல்லது போனஸ், நாம 20,000 எதிர்பார்த்திருப்போம், 60,000 வரும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்றேன். எதிர்பாராத இடம் அப்படின்னா மாமியார் வீட்டு சொத்து. எந்த இடத்துல இருந்தாவது மாமியார் வீட்டு சொத்து நமக்கு வரும். அவங்க ஏதோ வீடு வித்திருப்பாங்க, நமக்கு இந்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு ஒரு 2 லட்சம் கொண்டு வந்து தருது. இந்த மாதிரி சொத்து வர்றதுக்கு எதிர்பாராத ஒரு சொத்து, ஒரு பண முடிப்பு, ஒரு ப்ரமோஷன், இதெல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இந்த 2025 அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை பார்த்தோம், சனி திசை பார்த்தோம், புதன் திசை பார்க்கிறோம். இந்த 3 திசைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிர திசை கடைசியில பார்த்துக்கலாம். அத சுக்கிரனை இதுக்கு அல்லது கேது திசை இருக்கும். கேது திசை ஒரு 7 வருஷம். சரியா? இந்த மெயினா இருக்கக்கூடிய திசைகள் தான் 3னா குரு, சனி, புதன் தான். ஏன்னா குருவனுடைய வீடு நமக்கு 2ஆம் வீடு. அந்த குரு 4லயோ 5லயோ தான் இருக்க போறார் இந்த வருஷம் ஃபுல்லா. இது குருவுக்கான சாத்தியம். குரு தசை என அப்படி பார்க்கச்சே 9ஆம் பறவை நம்மள பாக்குறார். 7, 8, 9ஆம் பறவை மிதுனத்துக்கு போச்சு 9ஆம் பறவையா நம்மள பாக்குறார். அல்லது குரு இங்க இருக்குச்சே 12ஆம் பார்வையா நம்முடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. இது ஒண்ணு. அடுத்தது குரு திசைய, இன்னொன்னு குரு திசையில தான் ராகு, சனி ஒன்றாக சேர போகிறார்கள். ராகு சனியை 2ஆம் இடத்துல இருந்து நம்மளை படுத்த போற பாடு இருக்கு, கஷ்டம்தான். நான் சாதாரணமா கெட்டதை சொல்றது இல்லை சார், நல்லதை மட்டும்தான் சொல்றேன். எனக்கு கூட நிறைய பேர் கமெண்ட்ல எழுதியிருக்காங்க, சார் நீங்க எல்லாமே வாழ்க்கையான வெறும் ஸ்மூத்தாவே போயிடுமா, ஏன் கெட்டதே நடக்காதா, பிரச்சனை வராதா, ஏன் அதை பத்தி சொல்றதே இல்லை அப்படின்னு. நான் 2-3 காணொலிகளை சொல்லிருக்கேன், இருந்தாலுமே சொல்றேன், பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள கூடாது. பிரச்சனை வந்தா அதை ஏத்துக்கணும். ஏன்னா நான் கோடி காட்டுவது உண்டு, இன்னும் அந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு, ஷோல்டர் பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நமக்கு காலில் அடிபடும்னு சொல்லுவேன். காலில் அடிபடும், ஒரு சதை பிறழ்வதற்கான இருக்குன்னா, எனக்கு நகமே போயிடுது சார் கிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா, நகம் போயிடுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு அடிபடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு பண லாஸ் இருக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம், மே மாதத்தில், ஜூன் மாதத்துக்குள்ள ஒரு சின்ன லாஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்காக ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னா, எவ்வளவு சார் லாஸ்ன்னா நாம என்ன சொல்ல முடியும்? நான் என்ன கடவுளா ஒரு 22,858 ரூபா லாஸ் வர போறதுன்னு சொல்றதுக்கு? அந்த மாதிரி இல்லை. ஆனால் இதே மாதிரி இன்னொன்னு பெரியது, நம்ம இதே திசையில இருக்கக்கூடியவர்களுக்கு, குரு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்தா நல்ல லாபம் வரும். எந்த தொழில் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு திசை அமைந்திருக்கிறது. குரு திசையில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது மெயினா சனி புதன். இந்த சனி புதன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அருமையான காம்பினேஷன். ஏன்னா நமக்கு 5ஆம் வீட்டுக்குடையவன் தான் புதன். 5க்கும் 6, 7, 8க்கும் உடையவன். 8ஆம் வீட்டுக்குடைய புதன் இங்க நீச்சமா போறான். எந்த இடத்துல? இந்த மார்ச், ஏப்ரல், மே, அந்த ஒரு 40 நாளைக்குள்ள. அதனால அந்த புதன் நீச்சமாகச்சு, சுக்கிரன் உச்சமாகச்சு. அதுதான் சொன்னேன், நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ராகுவோடு சேர்ந்து இருக்கிற போது புதனோடு அங்க இருக்கச்சே நல்ல லாபம் இருக்கும். இருந்தாலும் செலவினங்களும் கூடவே இருப்பான். சார் அது எப்படி சார் வருமானம் வரும் செலவினமும் போகும் அப்படின்னா எனக்கு புரியல. நமக்கு வீடு கட்டணும் எழுதி வச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். எப்படி வரும்? லோன் போட்டு வருமானம் வரும். அது செலவு தானே. நமக்கு உடனே நமக்கு போய் அதை ஒரு யாருக்கிட்டயோ கொடுத்துடுறோம். நாமளே வீடு கட்டுறதோ அல்லது மற்ற கான்ட்ராக்டை வச்சு வீடு கட்டுச்சு அவருக்கு கொடுத்துடுறோம். இது வரவு, ஒரு செலவு, ரெண்டும் இருக்கு. நல்ல வரவும் இருக்கிறது, நல்ல செலவும் இருக்கிறது. அதனாலதான் 7 நாட்டு சனியா இருந்தாலும் நமக்கு அவஸ்தையை கொடுத்தாலும் நல்ல பண முடிப்பையும் கொடுத்து நல்ல செலவினங்களையும் கொடுப்பான். குருவனுடைய பார்வை 12ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால செலவினங்களும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த மாதிரி செலவினங்கள்? உபாதைகள் உள்ள செலவினங்கள். எந்த மாதிரி உபாதைகள்? நாம சாதாரணமா வேற ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்து போச்சே கீழே உயருது. அதாவது அடுத்தவரை நம்பி நாம் போகும்போது ஏமாறுவது, அதுதான் அதுக்கு மீனிங். அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நமக்கு உபாதைகளாக வரலாம், உடல் இழப்புகளாக வரலாம், அடிபடுறதுக்கு அடிபடலாம்.
இந்த மாதிரி சில அதற்குரிய செலவினங்கள், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது இரண்டாவது. அது எங்க சனி புதன் திசையில. அடுத்தது சனி புதன் திசையில காம்பினேஷன் இருக்கச்சு என்ன சனியினுடைய வீடு நம்ம இருக்கிறது. இருந்தாலுமே இது ஸ்திரம். சனி அப்படிங்கிறது ஸ்திரம். நம்ம சனி வாரத்தையே ஸ்திர வாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆட்டி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி சார் ஸ்திரமா இருக்கிறது ஆட்டி பார்க்கறதுன்னா, நம்ம ஒரு ஃபேமிலியா கூட்டு குடும்பமா இருக்கிறவர்கள் பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள், ஒரு ப்ரமோஷன்லயோ ஒரு டிரான்ஸ்பர்லயோ கணவன் மனைவி பிரிவதற்கு, அல்லது நாம் வெளிநாடு செல்வதற்கு, படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு, அல்லது நம் குழந்தைகள் வேற வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு, நாம் பிசினஸ் விஷயமா வெளிநாடு செல்வதற்கு, இப்படி பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த பிரிவு நல்ல பிரிவு. ஏன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய பிரிவு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரிவு. சுக்கிரன் அங்க வலு பெறறதுனால, மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறறதுனால, அதன் மூலியமாக நமக்கு வருமானம் வரக்கூடியதுனால நிச்சயமா அது நடக்கக்கூடியது. அடுத்தது நம்ம இடத்துக்கு ராகு வரச்சே, அதாவது ஒரு 6 மாசம் கழிச்சு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா அதை டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த சமயத்துல நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சில சண்டை சச்சரவுகள், அததான் நான் சொன்னேன். யாருக்காவது ஒரு டிரான்ஸ்பர் வந்தது, வெளியூர் போகணும் இருந்ததுன்னா, பிரிவு இருந்ததுன்னா ஏத்துக்கோங்க அந்த பிரிவை. அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு நல்லது. ஏன்னா அந்த பிரிவை நாமளே ஏத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரிவை நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக, எந்த விதமான பிரிவா இருந்தாலும். அதற்கப்புறம் நமக்கு சேர்க்கை இருக்கு. அந்த பிரிவை ஏத்துக்கோங்க. அந்த பிரிவு நிச்சயம் உண்டு. இதற்கு அடுத்து ராகுவால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, ராகு இங்க வரச்சு, அல்லது நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்கச்சு, 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே மாதிரி இங்க 12, 11, 10ஆம் வீட்டை பார்க்கிறார். பிசினஸ் பார்க்கறதுனால இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல இருந்து தினம் தள்ளுவண்டியில வியாபாரம் செய்பவர்கள், அவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கும் அல்லது அதிகமா உழைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள், அது ஒளி சம்பந்தப்பட்டது, நிழல் சம்பந்தப்பட்டது, ராகு சம்பந்தப்பட்டது, சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. இதனால அந்த திரையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப வாலட்டைலா இருக்கும். அந்த திரை மட்டுமல்ல, அதே மாதிரி நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னு யாராவது நினைச்சோம்னா, இதுல ஷேர்ஸ்ல ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ரொம்ப பார்த்து போடுங்க. அவசரப்பட்டு ஷேர்ஸ்ல போடாதீங்க. எஸ்பெஷலி சனி திசையும் புதன் திசையும் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அந்த ஷேர்ஸ்ல போட்டா அது லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க எதுல போட்டாலுமே அந்த பணம் லாக் ஆயிடும். அவ்வளவு சீக்கிரம் நம்மளால எடுக்கக்கூடியதாக இல்லை. இது 3வது. அதே மாதிரி நமக்கு கலைத்துறை, டிரான்ஸ்போர்ட், இந்த அதாவது வெகு தூரத்திற்கு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ், வேவ்ஸ் சம்பந்தப்பட்டது, தொலை தூரத்திற்கு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஏன்னா ராகு ஊர்ந்து இருக்கக்கூடியவன், அவன் நமக்கு வரச்சே நன்மையை தரக்கூடியவன் ஆகிறான். 2ஆம் இடத்துல சனி ஸ்திரமா உட்கார்ந்து இருக்கச்சே, இந்த மாதிரி தொழில் பண்றவங்களும் சரி, அல்லது தொழில் அதிபர்கள், தொழிலாளிகளை இருப்பவர்களும் சரி, அவர்களுக்கு நன்மை நிறைய கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரிவுகள் ஏன்னா நிறைய இருக்கும் சார். அது நிலச்சரிவா இருந்தாலும் சரி இருக்கும், பணச்சரிவா இருந்தாலும் இருக்கும். ஷேர்ஸ் சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த சரிவுகள் ஏற்படுவதற்கான ரொம்ப சாத்தியக்கூறுகள் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதை ரொம்ப பாத்துங்க சார். சரிவு அப்படின்னா வேற ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா இன்னொன்னு சொல்லலாம். எதை சொல்லலாம்னா, வீட்டுல ஏற்படக்கூடிய சின்ன சரிவுகள் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு சார், 12, 15 வருஷம் ஆச்சு சார், நான் வாஷிங் மிஷின் வாங்கி அதுல ஒரு சரிவு செலவு வச்சுட்டே இருக்கும். நம்மளால புது வாஷிங் மிஷினும் வாங்க முடியாது, இந்த வாஷிங் மிஷினை விடவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சரிவு, அது வாஷிங் மிஷின் உதாரணத்துக்கு சொன்ன அந்த மாதிரி ஏற்படக்கூடியது. அதே மாதிரி நமக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ்னால தொல்லை, அன்பு தொல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அன்பு தொல்லை ஏற்படக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ அடுத்தது கேது சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வரப்போறார். அந்த கேதுவனுடைய தசை நம்முடைய 4ஆம் வீட்டுக்காரனுடைய திசை. 4க்கும் 9க்கும் உடையவனான
7, 8, 9க்கும் உடையவனான சுக்கிரனுடைய தசை. சுக்கிரன் வந்து முதல் 4 மாதத்துல நமக்கு 12, 1, 2, 3 தான் இருக்க போறான் சுக்கிரன். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் மிக அருகாமையில் நாம் இருக்கும் போது, அதுவும் சனியும் ராகுவும் கூடவே இருக்கிற போது, சூரியனோடையும் சுக்கிரனோடையும் இருக்கிற போது, நமக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பண வரவுகள் இருக்கலாம். ஆனால் பண இழப்புகள் தான் அதிகமா இருக்கு. அந்த பண இழப்புகளை நாம எப்படி மாத்திக்கிறது நாம தான் சார் யோசிக்கணும். சார் எனக்கு புரியல அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வீடு மாறணும்னு யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு மாறிடுங்க. இந்த வீடு மாறுவதால் நமக்கு ஒரு சில இழப்புகள் இருக்கலாம். ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் அந்த வீடு மாறினதுக்கு அப்புறமாக நமக்கு நல்ல விஷயங்கள் காதுல விழலாம். அதே மாதிரி நான் வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல எங்க ஊர் சைடு ஒரு லேண்ட் வருது வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வாங்கி போட்டுருங்க. அந்த செலவு நாமளே கொண்டு போய் அந்த செலவு பண்ணிட்டோம்னா செலவு நம்மளுக்கு பைசா செலவழிஞ்சிரும். அது வந்து மருத்துவ செலவாக, உடல் உபாதைகளுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய செலவாக இருக்காது. இது கேது தசை சுக்கிர திசை இருப்பவர்களுக்கு மெயினா நாம் சொல்லக்கூடியது. சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 நடக்கக்கூடியது. சரி சார், வேற என்ன விஷயம்? இதற்கு அடுத்து நாம ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சோம்னா வண்டி வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்டோ செகண்ட் ஹேண்டோ அதை ஒரு லோன் பண்ணுமா லோன் போட்டுருங்க. அந்த செலவுகளை நாமே எதிர்கொண்டு ஒரு நல்ல செலவுகளை செய்து விட்டோமே ஆனால், வீட்டுல யாராவது சார் வீடு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு ஏதாவது ஒரு சின்னதா, நான் வந்து இதை அட்வைஸ் பண்ணவே மாட்டேன், எந்த இடத்துலயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், ஒரு விநாயகருக்காக ஒரு ஹோமம் பண்ணுங்க சார். ரொம்ப உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்க சார். சிம்பிளா, as simple as possible முடியுமோ அந்த மாதிரி செய்தால் நல்லது. ஒரு நல்லவர்களை கூட்டு, ஏமாத்தாதவர்களை கூட்டு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணீங்கன்னா அதற்கு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் செலவழிச்சாலுமே அது நல்லது. இது நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரக்கூடிய செலவினங்கள் தான். செலவினங்கள் போச்சுன்னா அதன் மூலியமா நாம் இருக்கக்கூடியது. சரி, இப்ப இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, நமக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய உபாதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா, நிச்சயமாக மூட்டு வலி அதிகமா வரும் சார். மூட்டு வலி இருப்பவர்களுக்கு அது அதிகமாகும். அடிவயிறு பிரச்சனைகள் வரும். அடிவயிறு பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அடிவயிறுன்னா அடிவயிறும் சரி, அப்டமனும் சரி, அதை சூழ்ந்து இருக்கக்கூடியது பேக்ல கடைசியில இருக்கக்கூடிய பெயின், இந்த கடைசி எலும்பு முதுகெலும்பு கடைசி இது தேய்மானத்திற்கு இதெல்லாம் வரக்கூடியது. சில பேருக்கு பல்லிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. திடீர்னு கல்லு வந்து பட்டு ஒரு பல்லு உடையலாம், அல்லது பல்லில் பூச்சி வந்து பல்ல எடுக்கக்கூடியது. இந்த பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நிறைய இருக்கு. இதற்கடுத்து சாதாரணமாகவே நமக்கு பிரஷர், ஏன்னா இது ஓலட்டைலா இருக்கக்கூடியது. ராகு நம்ம 2ஆம் வீட்டுல இருந்தாலும் நம்ம கூடவே இருந்தாலும் சும்மா இருக்கவே மாட்டான். சனி வேற, 7 நாட்டு சனி, அதனால சாதாரண பிரச்சனைகள். இதெல்லாம் எப்படி சார் ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா, அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ சாதாரணமா குரு தசையில் இருப்பவர்கள், அது அவிட்டமோ சதயமோ குரு தசையில் இருப்பவர்கள் அப்படின்னா ஏர்லி குருவா இருக்கும். 15ல இருந்து 25ல இருந்து 30-35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் குரு திசை வரும். அப்படி குரு திசையில் இருக்கக்கூடியவர்கள், குருவனுடைய வீடு 2ஆம் வீடு குருவனுடைய வீடு. அதனால நம்ம வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியோ அல்லது நமக்கு பிடித்த முருகன் பெருமானையோ வணங்கி வருதல், வியாழக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி சனி திசை, சனி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு, சனி திசையில் இருப்பவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு குறிச்சுக்கோங்க, நிச்சயமா இந்த 7 நாட்டு சனி போற வரைக்குமே, அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் பாத சனி ஆயிட்டாலுமே 2.5 வருடங்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும். விநாயகர் அகவல் அல்லது ஆஞ்சநேய ஸ்துதி இதை சொல்லி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அல்லது ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வருதல். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்யகிழமை எனக்கு தெரியல அப்படின்னா அந்த கேசட்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கேட்கறது அப்படிங்கிறது முதல் ஒரு 6 மாசத்துக்கு ரொம்ப நல்லது சார். இது வந்து நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது இந்த கேத்து சுக்கிர திசையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த சனி திசையை இருந்தாலுமே சனி புதன் கேத்து, சனி புதன் சுக்கிரன் இந்த 3க்குமே திருப்பதி சென்று வருதல், மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசித்து வருதல், ராமனோடு சேர்ந்து ராமன் லட்சுமணர் சீதையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வருதல், இவைகளெல்லாம்
எந்த கிழமையில் செய்யணும்னா சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். தயவு செஞ்சு திருப்பதி போனீங்கன்னா கருப்பு கயிறு வாங்கி கட்டிக்கோங்க. இந்த கருப்பு கயிறு சில பேர் காலில் கட்டுவாங்க. நான் என்னுடைய முதல் இதுலயே சொல்லிருக்கேன், வேற 2-3 விஷயத்துல சொல்லிருக்கேன். அதுல காலில் கட்டாதீங்க, கையில கட்டிக்கோங்க கருப்பு கயிறை, ரொம்ப நல்லது. இதற்கடுத்து யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னா தான தர்மம் பண்ணுங்க, மிக மிக ஏற்றது. அதுவும் கன்னிசாமி அப்படின்னா ஐயப்ப சாமிகளுக்கு நம்ம கருப்பு ஆடை சில பேருக்கு வாங்க மாட்டாங்க, ஆனா நீல ஆடை வாங்கி தருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக. சனி தசையா இருந்தாலும் புதன் தசையா இருந்தாலுமே நம்முடைய தெய்வத்திற்கு வாங்கி தருதல், தெய்வத்தினுடைய சமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீல ஆடை வாங்கி தருதல் நல்லதொரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.